ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்தையுமே சைட் டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கிரேவிக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 10 15 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கூடவே 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை தலை, ஃபைனல் டச்சுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தலை, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. மசாலா ஐட்டம் பார்த்திங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கத்திரிக்காய் தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோடையே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கூடவே கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டே எண்ணெயில் தாளிக்கிறப்பவே கருவேப்பிலை போட மறந்துட்டேன். இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வதக்கி வச்சுருக்க தக்காளியும் இதோட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தான் நான் சொன்ன அந்த கருவேப்பிலை தலை இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாஸ் எல்லாத்தையுமே இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகணும். மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போய் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா தயிர் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வெங்காயம் தக்காளியோட தயிர் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காய் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கத்திரிக்காய் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் 1 டம்ளர்லேருந்து 2 டம்ளர் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நம்ம நல்லா மூடி போட்டு வச்சிடலாம். இது நல்லா கலந்து விட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுடலாம். அவ்வளோதான், 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சூப்பராக கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் டச்சாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இந்த கத்திரிக்காய் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.